ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் சரி காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். காலை வணக்கம் மாணவர்களே. அரை இலக்கியங்களில் ஒன்றான மூதுரையை பத்தி இப்ப பேச போறோம். மூதுரை எழுதியவர் ஐயா. முதுமையான உரை, அதனால இதற்கு பெயர் மூதுரை என்று சொல்லப்படுகிறது. அரை இலக்கியங்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல 11 நூல்கள் அறநூல்கள், அதுல ஒண்ணு மூதுரை. அந்த மூதுரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாடல் வரையில நம்ம பார்க்கலாம். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலை தான் தந்தலால். இது ஔவையார் எழுதிய ஒரு பாடல். நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யறப்போ இந்த உதவி நமக்கு அவங்க மறுபடியும் திருப்பி செய்வாங்கன்னு நினைச்சு உதவி செய்யக்கூடாது. நாம செய்கின்ற உதவி பிரதியுபகாரம் எப்ப இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இப்போ ஒருத்தனுக்கு நம்ம 10 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய் அவன் எப்ப ரிட்டர்ன் பண்ணுவான்னு நம்ம நினைக்கவே கூடாது. அவனுக்கு செய்கின்ற உதவி என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். அதனால நம்ம செய்கின்ற உதவி எப்ப நமக்கு கிடைக்கும்னு கருதி ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது. எப்படி அப்படின்னா, நன்கு தழுந்த தென்னை மரத்துல அடியில தண்ணீர் இருக்குன்னா அதுக்கு மேல இளநீர் நமக்கு கொடுத்து எப்படி உதவி பண்ணுகிறதோ அதுபோல்தான் ஒருவருக்கு நாம் செய்கின்ற சிறு உதவியானது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய உதவியாக மற்றவர்கள் மூலம் நமக்கு கிடைக்கும். அதனால பிரதி உபகாரம் எதிர்பாராமல் செய்கின்ற சிறு உதவி பெரு உதவி எதுனால இருந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் வேண்டும். சரியா? அடுத்தது 2வது பாடல். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். நீர் மேல எழுத்து எழுதுனா அது எப்படி நிக்குமாப்பா? நிக்காது. அது மாதிரிதான் கல்வெட்டுல எழுதுகின்ற எழுத்து நிச்சயமா நிற்கும். அதனால கல்மேல் எழுத்து போல் காணுமேன்னு சொல்றார். எப்படி நீங்க கோயில எல்லாம் போனீங்க அப்படின்னா கல்வெட்டு ஒண்ணு இருக்கும். நன்கொடை செய்தவர்கள் பெயர்கள் அப்படின்னு சொன்னா அந்த நன்கொடையாளர்கள் பெயர்கள் எல்லாம் அந்த கல்வெட்டுல செதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நல்லவர்களுக்கு நாம் உதவி செய்தல் வேண்டும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, என்றைக்கும் அழிவில்லாதது. நல்லவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், உதவி செய்தல் வேண்டும். அல்லாது அது இல்லாது ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு செல்பிஷ்னு சொல்லுவான் இல்லையா? அதாவது இரக்கமற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி எவருக்கும் பயன் தராது. அது நீர்மேல் எழுதுகின்ற எழுத்தை போல் பயனில்லாது நிலைத்து போகும். அதாவது நிலை இல்லாதது. அதனால நல்லவர்களுக்கு நாம் உதவி செய்தல் வேண்டும், இரக்கமற்றவர்களுக்கு உதவி செய்தல் கூடாது. இதுதான் 2வது பாடலுடைய பொருள். 3வது, நாம நல்லவர்களிடம் நற்பண்பு உள்ளவர்களிடம் பழக்கம் வச்சுக்கணும். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல பண்பு நல்ல கேரக்டர் இருக்கவங்கிட்ட நம்ம பழகுனா அவங்களுடைய கேரக்டருடைய ஒழுக்கம் நமக்கும் சேரும். எப்படின்னா, அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சங்கு சுட சுட அது கருத்து போகாது, வெண்ட கலரவே இருக்கும். எப்படின்னா, நற்பண்பு இல்லாதோரிடம் நன்கு பழகினாலும் அவர்கள் நண்பர்களாக மாட்டார்கள். அதாவது இருக்கிறப்போ நல்லபடியா பேசுற மாதிரி இருக்கும், நம்ம இல்லாதப்போ அவங்க நம்மளை பத்தி ஏதாவது தரக்குறைவா தாழ்வா பேசுனாங்க. எப்படி நற்பண்பு உள்ளவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நற்பண்பு இல்லாதவர்கள் அவங்க கிட்ட என்னதான் நம்ம பழகினாலும் அவர்கள் நிச்சயமா உண்மையான நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். நாம் நிலை தாழ்ந்தாலும் நற்பண்பு உள்ளோர் சிறந்தவர்களாகவே பழகுவர். நல்ல ஹைஃபையா இருந்தாலும் சரி, இல்லாட்டி தாழ்ந்து போனாலும் சரி, ஆனா அவர்களோட நிலையிலிருந்து அவர்கள் இறங்க மாட்டார்கள். அவர்கள் நட்பு எவ்வளவு காய்ச்சினாலும் சுவை குன்றாத பாலை போன்றது. பாலானது காய்ச்ச சுவை ஏறிக்கொண்டே நல்லா இருக்கும். அது மாதிரி தீயிலிட்ட சுட்டாலும் மேன்மேலும் வெளுத்தும் சங்கினை போன்றது அவர் நட்பு. மற்றவர்களுடைய நட்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வகுப்புல நாம இன்னொரு 3 பாடலை பார்க்கலாம். சரியா? கூப்பிடு